தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பிறந்த முதல் நாளே மழை பெய்து வருகிறது. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகம் இருந்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கனமழை வெளுத்து வாங்கியது. மற்ற மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்து வந்தது. நேற்று பொங்கல் அன்று அங்கங்கே லேசான மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வெயில் அடித்தது. இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஜனவரி 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் செய்தி குறிப்பில் வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அனைத்து ஒட்டிய தென்னிந்திய பகுதியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 16/1/2026 முதல் 20/1/2026 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிக அளவில் ஒரு இடங்கள் லேசான பனிமூட்டம் லேசாக இருக்கும். 21/1/2026 மற்றும் 22 தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 24 மணி நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தமிழகம், புதுவை குறைந்தபட்ச வெப்பநிலை மாற்றுத்திறன் வாய்ப்பு குறைவுள்ளது. இயல்பு நிலைக்கு குறைந்தபட்ச அளவில் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் குறைந்தபட்சம் இதே தான் சொல்லியிருக்காங்க. இதே தான். அதனால் வானொலியெல்லாம் மழையெல்லாம் வர்றாதுங்கப்பான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மாட்டுப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று தாமதமாக காலை 9 மணி அளவில் தொடங்கியது. வழக்கமாக 7:45 மணிக்கு முதல் 8 மணிக்குள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி வருகை தாமதமானது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாடு வீரர் உறுதிமொழி எடுத்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கு பின்னர் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டன. உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து அதிகாரப்பூர்வமாக போட்டியை தொடங்கி வைத்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாலமேடு ஜல்லிக்கட்டு திடலில் நடிகர் சூரி காளை சிலையை பரிசீலித்தார். மதுரையிலிருந்து மாட்டு வண்டி வெளிநாட்டவர்களும் ஜல்லிக்கட்டு வேடிக்கையை பார்க்க வந்தனர் அப்படின்னு ஒரு செய்தி. போயிட்டு தொடங்க தாமதமானால் பொதுமக்கள் ஆவேசமடைந்தார். என்ன ஐயா 7:30 7:45 8 மணி தான் ஆகும், அதுக்குள்ளே 9 மணி ஆச்சா 10 மணி ஆச்சான்னு சத்தம் போட்டிருக்காங்க. ஆவேசமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் பொதுமக்களிடையே சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையொட்டு பாலமேடு மஞ்சள் மலையாற்றில் உள்ள வாடிவாசல் தற்போது காளைகள் சிரிப்பாய்ந்து வருகின்றன. பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் களம் இறங்க உள்ளனர் என்ற செய்தி. இதுடன் எமது செய்திகள் முடிகிறது. நன்றி, வணக்கம். நன்றி.